இருக்கக்கூடிய இவர் குழந்தைகளெல்லாம் நிறைய பசங்கள்லாம் சேர்ந்து கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் பண்ணுறது புறப்பாடு. பலவிதமான வெடி கோஷம்லாம் போட்டுண்டு புஷ்ப வருஷங்கள்லாம் பண்ணிண்டு வாத்தியங்கள்லாம் முழங்கிண்டு அழகான கோபாலகிருஷ்ணனுடைய சித்திரம் இருக்குது, படம். அந்த தஞ்சாவூர் படத்தில் அழகாக கோபாலகிருஷ்ணன் இருப்பான் இல்லையா, ருக்மிணி சத்யபாமாவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனையே புறப்பாடு பண்ணிண்டு எல்லாம் தோளில் வச்சுட்டு போகிறது. பார்த்தியா ஐயாவா வந்து நிற்கிறாரா ஒரு தடவையாவது அப்படின்னு பாரு, வந்து பார்க்கலாமோ இல்லையோ, இதை கலந்துக்கலாமோ இல்லையோ. இதுவே பாரு சிவராத்திரி அப்படின்னா பூரா உட்காந்துருப்பார். கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்தா என்ன, டேய் அவாத்து வாசல்ல நிற்க வேண்டாம்டா, நம்ம நேரம் போயிடுவோம் அப்படின்னு பேசிட்டான். ஐயா வாழாத்து வாசல்ல நிற்காம ஓடுறான். கிருஷ்ணனே எப்போதும் ஓட்டான்தான், நிற்க மாட்டான். அவன் பின்னாடி ஓடிதான் ஆகும். எப்போதுமே சிஷ்டாலாம் இருக்கக்கூடிய பிராமணோத்தமாலாம் உற்சவங்கிறது ஒரு பக்கம் நடந்தால் கூட கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் ஆற்றுல அவர்களெல்லாம் உபவாசம் இருந்து சாயங்காலம் பக்ஷணங்கள்லாம் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி பாகவதத்துலேருந்து அவதார கட்டம் வாசித்து இப்படி தான் சிஷ்டாலாம் ஜெயந்தி உற்சவத்தை நடத்துவா. கிருஷ்ண ஜெயந்தி இப்படி வாசல்ல புறப்பாடு அப்படின்னா புறப்பாட்டையும் கூட அலட்சியம் பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இப்போது தான் அவர் அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுண்டு பூஜை பண்ணிட்டு உட்காந்துருக்கிறார். கிருஷ்ணனுக்கு தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் அப்படின்னு ஒரத்த குரல்ல சொல்லிண்டே இப்படி பூஜை பண்ணிட்டே இருக்கச்ச ஆத்து வாசல்ல கிருஷ்ணன் ஓடுறான். இவன் ஓடுறான் அப்படின்னதும் ஆத்து வாசல்ல வந்து பார்த்த மாமி உள்ள போய் வாங்கலே கிருஷ்ணன் ஓடி வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறான். ஆடடே இப்போதானே பாகவதம் படிக்கலான்னு அவதாரங்கட்டம் படிக்கலான்னு ஆரம்பித்தோம், உடனே கிருஷ்ணனே வந்துட்டானே அப்படின்னதும் மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம் இவருக்கு. வாசலில் ஓடி வந்தார், கிருஷ்ணனை பார்க்கிறார். அப்படியே வெச்சக்கண் வாங்காமல் பார்த்துட்டு நிற்கிறார். கண்ணையே ஒரு சఖி ஆக்கிண்டார், சఖி திருஷ்டே அப்படின்னு பாடுறார். இப்போ கூட யாராவது இருந்தால் தானே நம்ம ஜோடியாக பார்க்க முடியும். கூட சഖி வேணும், கூட யாராவது வேணும். உடையவர் கூட நம்பெருமாள் தரிசனம் பண்ணிட்டே இருக்கும்போதே பக்கத்தில் சிஷ்யனை காணுமே அப்படின்னு நினச்சிக்கிறார். உபன்யாசம் பண்ணிட்டே இருக்கும்போதே நம்பெருமாள் வந்துட்டார். இவருக்கு பார்க்கணுன்னு ஆசை. பார்த்தா போகாது, கூட இருக்கிறவாள்கிட்ட சொல்லி ரசிச்சு, என்ன அலங்காரம் பார்த்தியா, எவ்வளோ அழகாக இருக்கான் பார் கிருஷ்ணன் அப்படின்னு காட்டிக்கணும் இல்லையா. கூட சఖிகள் யாரும் கூட இல்லைன்னா என்ன, இந்த கண்ணாலத்தானே நம்ம பகவானை பார்க்குறோம். இப்போ கண்ணே ஒரு சఖி, எப்போ இதால் பார்க்குறோமே இதுவே ஒரு சఖி அப்படின்னு பார்க்கிறார். இப்படி கண்ணார கண்டு கழித்து உள்ளே கிளம்புறார். ஆற்றுக்குள்ளே வந்துட்டார். ஐயா வாழ ஆற்றுக்குள்ளே போயிருப்பார். இந்த குழந்தைகள்லாம் தூக்கிட்டு போகிறத இந்த பசங்கள்லாம் அப்படி நிமிர்ந்து பார்த்தா எப்படி இருக்குன்னா படத்தில் கிருஷ்ணனையே காணோம். கிருஷ்ணன் படத்தை காணோம் இல்லை, ஃப்ரேம்லாம் இருக்கு, கிளாஸ்லாம் இருக்கு, உள்ள இருக்கிற பிம்பத்தோண்டி காணும். படத்தோட காணும் அப்படின்னா வேணா யாராவது திருடின்னு போயிருப்பான் நினைக்கலாம். படம் இருக்கிறபடியே இருக்கு, உள்ள இருக்க கிருஷ்ணன் ஒண்டி காணும் அப்படின்னு உடனே இங்கே ஒருத்தரை பார்த்துட்டான். டேய் அப்பவே நான் சொன்னேன்ல. இந்த ஐயாவால் முழிச்சு பார்த்துட்டே இருந்தார். கிருஷ்ணனை முழிச்சு பார்த்துட்டே இருந்தார். அவர் தான் எடுத்துன்னு போயிருக்கணும், நம்ம கண்ணனை கொண்டே போயிட்டார் அவர். சரி ஆற்றுக்குள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு வந்து பார்த்தா ஆற்றுக்குள்ளே ரொம்ப அழகாக ஒரு டோலை போட்டிருக்கிறாரா. அவருடைய ஸ்தோத்திரம் இதுக்கு தான் டோலா நவரத்ன மாலிகா அப்படின்னு பேர். ஸ்ரீமத்பிஹி அட்சிவலனைஹி பரித சரோஜஸ்ரேணீம் கிரண் அதிஹிரண்மய ரத்ன டோலம் யஸ்ரீதராகலிதம் ஆகலயன் முதா ததாந்தோளனம் ஸ்புரதி நந்த சிசும் தமீடே
ஸ்ரீமத்பிः அக்ஷிவலனைः. மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி அழகான இந்த ரத்ன டோலை இதில் கொண்டு வந்து இந்த கண்ணனை விட்டா இவனோ தனது அழகான கட்டாட்சத்தினாலேயே எல்லாரையும் உழ்த்தி வீழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறானா. வெறப்பா இப்படியே பார்த்துட்டு இருப்பான். அதுவும் கண்ணன் உருட்டி வீழ்ச்சி பார்க்கறதுலையே கேடி அவன்தான், டாப் மோஸ்ட் அவன்தான், கிருபா கட்டாட்சம் பண்ணுறதில்ல. அப்படி அவன் அச்சி வலனைகி அப்படி எல்லாரையும் கடாட்சம் பண்ணிக்கொண்டு இங்கே ஹிரண்மயமான ரத்ன டோலையில் தாச்சென்றிருக்கானே. அப்படி படுத்துட்டு இருக்கக்கூடியவன் இந்த டோலையை யார் ஆற்றாளாம்? கண்ணனை கொண்டு இந்த டோலையில் போட்டாச்சு, இது யார் ஆற்றான்னு சிலேஷையா பாடுறார். ஸ்ரீதரா கலிதம். இங்க இவருக்கு தான் ஸ்ரீதரா இருக்கிறதுனால தான் போட்ட டோலை, தாட்டின்னு இருக்கிற டோலை. சிலேஷையா சொல்லணும்னா ஸ்ரீதரா, ஸ்ரீதேவி, பூமி தேவி இவர்கள் பிடிச்ச ஆட்டும்படியான இந்த அழகான ரத்ன டோலை. இதில் இருக்கக்கூடிய நந்த சிசு, பேர்பட்ட நந்த சிசு, அதை நமஸ்கரிக்கிறேன், பஜிக்கிறேன் அப்படின்னு பாடுறார். எங்கும் எப்போதும் பகவத் சிந்தனமே பகவத் தரிசனமே பண்ணிட்டு இருக்கக்கூடிய இவர்களுக்கு பகவானிடத்துல கூட துவேஷம் அப்படின்னு ஒன்று இருந்துடுமான்னு. அப்புறம் மற்றவாள்லாம் புரிஞ்சுண்டா இவருக்கு ஹரிஹர துவேஷங்கிறது ஒரு காலம் இல்லை. சகல ஜீவனிடத்துலையும் தயையை பார்க்கக்கூடியவர். சர்வபூதேஷு எப்பசேத் பகவத் பாவம் ஆத்மனஹா பூதானே பகவத்யாத்மன ஏஷ பாகவதோத்தமஹா அப்படின்னு அல்லவோ பாகவதோத்தமனுடைய எப்படி இருப்பாங்கிறத சொல்றது சாட்சாத்து ஸ்ரீ பாகவதம் ஏகாதச ஸ்கந்தத்தில். பாகவதன் அப்படிங்கிறவன் எல்லா இடத்துலையும் பகவானையே பார்ப்பான் அப்படின்னா இப்போ பகவானிடத்துல பேதம்ங்கிறது உண்டான இல்லையே, ஒரு காலம் அவருக்கு அது கிடையாது. அதை புரிஞ்சுண்டார்களாம் எல்லாரும். ஐயாவாளுடையவே தியான ஸ்லோகம் இது.